ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தக்காளி சட்னி ஒன்று எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கு. கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து நீங்கள் தோல் நீக்கி வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 எடுத்து நல்லா இது மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி, நாட்டு தக்காளி, அதையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேணும். இதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், உளுந்து 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ரெட் சில்லி வந்து எங்கள் தேவைக்கு ஏற்ப எங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஆயில் போட்டிருக்கேன், ஒரு குழிக்கரண்டி, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். அதில் வந்து நீங்கள் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா ஆயில் சூடானதும் போட்டுக்கலாம். போட்டு அந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்போட கலரும் கொஞ்சம் கோல்டன் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை நல்லா பொன் கலராக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி சட்னி. பாருங்கள், அது கலர் மெதுவாக சேஞ்ச் ஆகிட்டு வருது. அதுலேயே அப்புறம் நாங்கள் இந்த ரெட் சில்லியும் அந்த சீரகமும் ஒன்றாவே போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குங்க. நல்லா கலர் பாருங்கள் மெதுவாக சேஞ்ச் ஆகிட்டு வருது. நீங்கள் கொஞ்சம் அடி கனமான கடாயாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆயிலில் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க இப்போ பெரிய வெங்காயமே ஒரு வெங்காயம் சேர்த்து போட்டுக்கலாம். அதையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 5-6 லீவ்ஸ் மட்டும் போட்டு நீங்கள் அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா அந்த வெங்காயம் வந்து ஆயிலில் வதங்கி கொஞ்சம் நல்லா கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் டைம் கொடுத்து வதக்கிக்கிங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். அடி பிடிச்சா உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு போயிடும். இப்போ பாருங்கள், கலர் மாறினது தக்காளி ஆட் பண்ணிட்டேன். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அடி கனமான பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு இதே மாதிரி அடி பிடிக்காமல் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். பண்ணி நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டால் எங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளியும். இப்போ அதில் ஒரு 5-6 கொத்தமல்லி தலையும் ஒரு சின்ன பீஸ் வெல்லம், நாட்டு வெல்லம். வெல்லம் இல்லாதவங்க நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் வெல்லம் போடுறது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் போட்டிருக்கேன். அதோடவே தக்காளி நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இந்த ஸ்டேஜில் தக்காளி நல்லா வதங்கினதும் தேங்காயும் பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா ஒரு கிளறுனா போதும். ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை. நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள், அடி கனமான கடாயாக இருக்கிறதுனால. இது மாதிரி நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறணும். அப்புறம் இது நல்லா ஆறுறதுக்குள்ளே நாங்கள் இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. அதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயத்தூள் போடுறது. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிங்க தாளிப்பு பண்ணதை. இப்போ நல்லா ஆறிடுச்சு. அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நான் 2 தடவையாக ஆட்டி எடுத்துக்கிறேன், குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால. பாருங்கள், முதல் ட்ரிப் ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ 2வது ட்ரிப்பும் போட்ட போகிறேன் மிக்ஸி ஜாரில். இப்போ அதுவும் ஆட்டியாச்சு. அதையும் எடுத்து ஒன்றா கொட்டிக்கலாம். இப்போ சூப்பரான ஹெல்த்தியான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் நாங்கள் எந்த புளி பேஸ்ட்டு ஒரு டேமரிண்ட் எதுவுமே போட வேண்டியதில்லை. வெறும் தக்காளியும் அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்லேயே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் மறுபடியும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை